வெளிப்பாடு கொடுத்தார். என்ன வெளிப்பாடு அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்துல ஏலியின் 2 பிள்ளைகளும் பேலியாட்டின் பிள்ளைகளா இருக்கிறார்கள், பச்சாரக்காரா இருக்கிறார்கள், தெய்வபயம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏலிக்கு பின்பாக அந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஏலியின் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. வருகிற எல்லா ஜனங்களும் பலி செலுத்துகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள், எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா? ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துல ஒரு உத்தமமான ஊழியக்காரர் இல்லை. ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரனை எழுப்போம், இந்த ஊழியத்தை நடத்தும், ஜனங்களை விசாரியும் சொல்லி கர்த்தருடைய வாரத்துக்காக ஜெபிக்க யாருமே இல்லை. பல ஆண்டுகளாய் அன்னாளுக்கு வைத்தல பிள்ளை இல்லை. ஒரு நாள் ஆலயத்துல வந்து ஒரு தீர்மானம் பண்ணா, இங்க பாருங்க ஆண்டவரே, எனக்கும் பிள்ளை இல்லை, உங்களுக்கும் பிள்ளை இல்லை. எதுல புரிஞ்சு? எனக்கும் ஒரு பிள்ளை இல்லை, அடுத்தது ஏலிக்கு அப்புறம் இந்த ஊழியத்தே உங்களுக்கும் ஒரு பிள்ளை இல்லை. 2 பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணிக்குவோம். நீங்க எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை நான் உங்களுக்கே தரேன். அந்த வார்த்தை எப்போ வந்துச்சோ